பூச்சி அப்படின்னா என்ன, எதை பூச்சின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அந்த பூச்சியில எப்படி நல்ல பூச்சி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எப்படி கெட்ட பூச்சி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இதத்தான் நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைடு போட்டு பார்க்க போறோம். இந்த பூச்சி எப்ப மனுஷனுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மனுஷன் என்னைக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் பூச்சி பிரச்சனை. எப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், என்னைக்கு அவன் காடுகள்ல இருந்து, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு தெரியும், காடுகள்ல இருந்து காட்டுல இருந்து எந்தெந்த அவனுக்கு பிடிச்ச எந்த கிழங்கு, எந்த பழம், எந்த செடி, எது நல்ல சாப்பாடுங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஆத்தங்கரையில விதை போட்டு முளைக்க வச்சு ஆத்தங்கரையில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்துதான் அவன் விவசாயத்தை ஒரு தனி தொழிலா ஆரம்பிச்சான். அதைத்தான் நம்ம பார்த்தோம். இந்தியாவோட வேளாண் வளர்ச்சிங்கிறது இந்தியாவோட முதுகெலும்பு. நதிக்கரைகள்ல தான் விவசாயம் ஆரம்பிச்சிச்சு. இந்த விவசாயம் ஆரம்பிச்சதோட முக்கியமான இடங்கள்னு பார்த்தா உலகத்திலேயே நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஏரியாவோட உண்மையான விஷயம் தெரியணும்னா அதை பத்தின கல்வெட்டு ஆதாரமோ இல்ல ஏதோ ஒரு ரிட்டன் ஆதாரமோ இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல விவசாயம், இந்தியாவுல விவசாயம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரிட்டன் ஆதாரம் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துலயும் அதையும் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் பெரிய கோயில் நமக்கான ஆதாரம். இன்னைக்கு தேதியில 2020 நிக்கிறோம். 1014 குடமுழுக்கு பண்ணது தஞ்சாவூர் பெரிய கோயில். அந்த குடமுழுக்கு பண்ணும் போது தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கட்டின ராஜராஜ சோழன் அதுல கல்வெட்டுல எழுதுறான். என்ன எழுதுறான்? இந்த கோயிலை நான் ஒரு தனி அமைப்பாவே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நிர்வாக அறங்காவலரை நியமிக்கிறேன். இந்த கோயில்ல வேலை செய்யறதுக்கு மட்டும் 400 பேர்த்த நான் அப்பாயிண்ட் பண்றேன். இந்த 400 பேர்த்துக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்காக நான் ஒரு வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யறேன்? இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1000 ஏக்கரை நான் ஏன் கண்ட்ரோல்ல இருந்து தானமா கொடுத்துட்றேன். அந்த 1000 ஏக்கர்ல என்ன விளையுதோ அந்த விளையிறத விவசாயி 50% அவருக்கு வச்சுக்கிறணும். மிச்சத்தை 50% கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துடணும். அந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாக அறங்காவலர் அதை வாங்கி இந்த 400 பேர் வேலை பார்க்கறவன், எந்த 400 பேர் வேலை பார்க்கறவன்? கோயிலுக்கு மேளம் கொட்டுறவன், கோயில கூட்டி விடுறவன், கோயில்ல பூஜை பண்ற பூஜாரி, கோயில்ல நடனம் ஆடுற தேவரடியார்கள், கோயில்ல வேலை செய்யற மத்த கணக்கு வழக்கு பார்க்கிற ஆளுகள், இவங்க எல்லாத்துக்கும் இந்த 50% விளைஞ்ச நெல் மூட்டைகளை பிரிச்சு கொடுக்கணும். இதுலதான் அவன் எழுதுறான். 1014 எழுதுறான். என்னோட கணக்குப்படி ஒரு ஏக்கர்ல இத்தனை களம் அந்த காலத்து கணக்குப்படி இத்தனை களம் நெல் விளையும். இத்தனை களத்துல இத்தனை களம் நெல்ல விவசாயி வச்சுக்கிறோம். இத்தனை களம் நெல்ல கோயிலுக்கு கலக்கணும். அப்படி எழுதப்பட்ட கல்வெட்டு இந்தியாவோட அக்ரிகல்ச்சர்ல முக்கியமான பங்கு வகிக்கிற அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்குது. அவரோட கணக்குப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர்ல 40 மூட்டை எடுத்துருக்காங்க. இன்னைக்கு பசுமை புரட்சின்னு சொல்லி யூரியா, சூப்பர், பொட்டாஸ் எல்லாம் போட்டு மோனோகுரோட்டோபாஸ், எண்டோசல்ஃபர் எல்லாம் போட்ட பின்னாடி நம்மளால 48 மூடை எடுக்க முடிச்சு. 1000 வருஷத்துல வேளாண்மை 8 மூடை வளர்ந்துருக்கு. இதுதான் அதுக்கு அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த இந்தியாவோட வேளாண்மை அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு முந்தின வேளாண்மை. ஆனா எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, என்னைக்கு இவன் காடை அழிச்சு விவசாயம் பண்ணார். இந்த காடு அழிச்சு விவசாயம் பண்றத கத்து கொடுத்தது யாரு? கத்து கொடுத்தது எப்ப கத்துக்கிட்டான்? திருப்பி பூச்சி எப்ப பிரச்சனையாச்சு? இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்க எல்லாத்துட்டையும் கேட்கணும். காட்டுல பூச்சி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. காட்டுல பூச்சி அரிச்சு எந்த மரமாவது செத்து போயிருக்கா? எந்த செடியாவது செத்து போயிருக்கா? காட்டுல பூச்சி இருக்கு, ஆனா பூச்சி பிரச்சனை இல்லை. வயல் சொல்ற நம்ம இப்ப விவசாயம் பண்ற வயல்ல பூச்சி பிரச்சனை. பூச்சி அடிச்சா தென்னை மரம் சாஞ்சிருது, பூச்சி அடிச்சா பருத்தி காலி, பூச்சி அடிச்சா நெல்லு காலி. அப்ப காட்டுல பூச்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வயல்ல பூச்சி பிரச்சனை. ஏன்னா காடு அப்படிங்கிறது இயற்கையா இருக்குதும்பாங்க, வயலுங்கிறது செயற்கையா உருவாக்குனதும்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை. என்ன உண்மையான காரணம்? காடுங்கிறது சின்ன சின்ன செடி இருக்கலாம்,
செடிக்கு மேல மரங்கள் இருக்கலாம், அதுக்கு மேல மரங்கள் இருக்கலாம். காடுல பூச்சி அதுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் போதே பக்கத்துல இன்னொரு மரமோ இன்னொரு செடியோ இருக்கும்போது அதையும் சாப்பிடுது. எல்லாத்தையும் சாப்பிடும் போது எந்த செடிக்கோ எந்த மரத்துக்கோ தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனா வயல் அப்படின்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல்லு, இல்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கரும்பு, இல்லைன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பருத்தி. அந்த பூச்சிக்கு தேவையான ஒரு பிரியாணியை மட்டும்தான் வயல்ல ரெடி பண்றோம். அதனால பூச்சி ஏறி மேய்ஞ்சிருது. வயல்ல பூச்சி பிரச்சனைக்கு காரணமே சிங்கிள் கிராப்னு சொல்ற ஒரு பயிர் சாப்பிடும். காடு அப்படிங்கும் போது பல பயிர். இந்த இடத்துல இன்னொரு இதுக்கு வருவோம். காடுகளை அழிச்சதுனாலதான் தொழில் புரட்சி வந்துச்சு, பசுமை புரட்சி வந்துச்சு. பசுமை புரட்சி அப்படின்னா என்னது, என்ன வார்த்தை? இந்த வார்த்தைய நீங்க மனசுக்குள்ள இது பண்ணணும். இந்தியா சுதந்திரம் அடையும் போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? பசுமை புரட்சி வாயிலாதான் நம்ம மக்களுக்கு தேவையான சாப்பாட்டை நம்மளே தன்னிறைவு மூலம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல 6 அடி உயரம் வளர்ந்துகிட்டு இருந்த நெல்லை பிலிப்பைன்ஸ் குட்டை ரகத்தோட சேர்ந்து குட்டையாக்கி 150 நாள் வயசுள்ள நெல்லை 100 நாளைக்குள்ள மாத்தி அதுக்கு தேவையான அந்த 150 நாள் வளர வேண்டியதை 100 நாளைக்குள்ள வளர்க்கணும்னா அதுக்கு தேவையான டானிக், உரம், பூச்சி உரம் வழியா யூரியா, சூப்பர், பொட்டாஸ் வழியா கொடுத்து வளர்க்கும் போது பயிர் பல நின்னுச்சு. இது அடுத்த கட்ட பிரச்சனை உருவாகுச்சு. என்ன பிரச்சனை உருவாகுச்சு? பயிர் சாதா பயிருக்கும் உரம் போட்டு வளர்க்கப்பட்ட பயிருக்கும் சாதா ஆளுக்கும் டானிக்கு குடிச்ச ஆளுக்கும் உள்ள வித்தியாசம். சாதா குழந்தை டானிக் குடிச்ச குழந்தை, டானிக் குடிச்ச குழந்தையோட கண்ணை ரெண்டும் பஃப்னு வீங்கி இருக்கும். கண்ணை வீங்கி இருக்கிற குழந்தைய கொஞ்சணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 கையை வச்சு கண்ணத்தை கிள்ளி பார்ப்பீங்க. அது மாதிரிதான் இந்த உரம் போட்ட பயிர் நல்லா பலபலன்னு இருக்கும்போது பூச்சி ஏறி மேய்ஞ்சிருச்சு. அந்த பூச்சிக்காக பூச்சி மருந்துகளை அறிமுகம் பண்ண வேண்டிய தேவை. இது ரெண்டையும் பண்ணும்போது உற்பத்தி அதிகரிச்சுச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, தன்னிறைவு அடைஞ்சோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா உயிர் சூழல்ல என்ன? மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான மண்ணு, தண்ணி, காத்து முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த பூச்சிக்கொல்லிங்கிற விஷம் என்னென்ன வேலையை பண்ணுது? மண்ணை காலி பண்ணிருச்சு, தண்ணியை காலி பண்ணிருச்சு, காத்த காலி பண்ணிருச்சு. மனித வாழ்வு ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுச்சு. பசுமை புரட்சியோட விளைவுகள் சொத்து சூழல் சுத்தமா சீர்கேட்டு போச்சு. மண்ணோட உயிர்த்தன்மைன்னு என்னது? மக்க வைக்கிற கெப்பாசிட்டி. அந்த 25 லட்சம் 2.5 கோடி கிருமிகளை 25 லட்சம் கிருமியா மாத்திட்டோம். பூச்சிகள் எதிர்ப்பு திறனை உருவாக்கிருச்சு. பல்கி பெருகுதல்னா இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணிட்டோம்? தொடு நஞ்சு, குடல் நஞ்சு, ஊடுருவி பாயும் நஞ்சு. இந்த 3 நஞ்சுகளும் புழுக்களுக்கு மேல பரம்போது அது சட்டையை உரிச்சிருது, சாப்பிடுற சாப்பாட்டை அப்படியே பின்னாடி வெளியே தள்ளிடுதுன்னு பார்த்தோம். ஆனா இதே இந்த நஞ்சுகள் பூச்சி மேல படும்போது பூச்சி இந்த சட்டை உரிக்கிற கெப்பாசிட்டி கிடையாது, சாப்பிடுற சாப்பாட்டை வெளித்தள்ளுற கெப்பாசிட்டி கிடையாது. அதனால பூச்சி என்ன செஞ்சிச்சுன்னா, பூச்சிங்கிறது அந்த உயிர் வாழ்தலோட கடைசி கட்டம். 10 நாள் உசுரோட இருக்கும். பூச்சியோட மெயின் வேலையோ, புழுவுக்கு எப்படி சாப்பிடுறது வேலையோ அது மாதிரி பூச்சி தன்னோட இனத்தை பெருக்கிறது வேலை, அடுத்த சந்ததியை உருவாக்குற வேலை. பூச்சி மினிமம் ஒரு நாளைக்கு 40 முட்டை, மேக்சிமம் 400 முட்டை போடுன்னு பார்த்தோம். இந்த நஞ்சு தெளிக்கப்பட்ட பூச்சி சாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சாகிறதுக்கு முன்னாடி இந்த 400 முட்டை போடுற கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 40 முட்டை, 10 நாள்ல 400 முட்டை போடும். இதுதான் பூச்சியோட கெப்பாசிட்டி. பூச்சி முன்னாடியே பார்த்தோம், அதனோட சந்ததியை பெருக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த பூச்சி என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? மிச்சம் முதல் நாள் 40, 2வது நாள் 40, 3வது நாள் 40 போடுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீங்க மருந்து அடிக்கிறீங்க. அப்ப என்ன செய்யும்? மிச்சம் இருக்கிற 320 முட்டையும் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டு தான் பண்றீங்க. அப்ப நீங்க பூச்சி மருந்து அடிச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க? பூச்சிய பல்கி பெருகுதல். 40 முட்டை போட வேண்டிய பூச்சிய ஒரே நாள்ல 320 முட்டை போட வச்சு காலி பண்ணிடும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியை முன்னாடியே கேட்டிருக்கணும், கேட்கல. ஒரு விவசாயி இன்னைக்கு காலையில வயலுக்கு போறாரு, பூச்சியை பாக்குறாரு. பூச்சியை பார்த்த உடனே எங்க போய் நிற்பாரு? மருந்து கடையில போய் நிற்பாரு, மருந்து வாங்குறாரு. அடுத்த நாள் காலையில மருந்து அன்னைக்கு சாயங்காலமே மருந்து அடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வயலுக்குள்ள போய் பார்த்தா என்ன நடந்திருக்கும்?
100 பூச்சி இருந்த இடத்துல கண்டிப்பா 80 பூச்சி காணாம போயிருக்கணும், செத்து போயிருக்கலாம், எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், இல்லைன்னா அடிச்ச பூச்சி மருந்துக்கு பயந்து அடுத்த வயலுக்கு போயிருக்கலாம். 20 பூச்சி தான் இருக்கும். மனசுக்குள்ள அப்பவே விவசாயி நினைப்பாரு, என்ன நினைப்பாரு, 400 ரூபாய்க்கு கொடுத்தாலும் நல்ல மருந்தா கொடுத்துருக்காங்க, அடுத்த தடவை 600 ரூபாய்க்கு ஒரு மருந்து சொன்னாங்க, அப்பவே அடுத்த மருந்துக்கு பிளான் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கே தெரியும் இந்த மருந்து அடிச்சதுனால விளைவு எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது. 600 ரூபாய்க்கு சொன்னா அதை அடிக்கணும்னு தான் நினைப்பாரு. அங்கதான் நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். முத நாள் 100 பூச்சி இருந்துச்சு, அன்னைக்கு சாயந்தரமே பூச்சி மருந்து கடைக்கு போனாரு, மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சாரு. அடுத்த நாள் 20 பூச்சி தான் இருக்கு. ஆனா அடுத்த 15வது நாள் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 15வது நாள் 100 பூச்சி இருந்த பூச்சி 150 பூச்சியா மாறிடும். எப்படி மாறிச்சு? அதுதான் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த பூச்சியோட டீசர் கதை. என்ன டீசர் கதை? பூச்சி எங்க முட்டை போடுன்னு பார்த்தோம், புழு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தாய்ப்பூச்சி மட்டையை போடுறதுக்கு முன்னாடி 40 முட்டைக்கு பதிலாக எத்தனை முட்டை போட்டு போயிருக்கும்? 320 முட்டை போட்டிருக்கும். புழு பூரா சாப்பிட்டுட்டு சட்டையை உரிச்சிருக்கும், இல்லாட்டினா சாப்பிட்ட சாப்பாட்டோட வெளியே தள்ளி எதிர்ப்பு திறனை உருவாக்கியிருக்கும். கூட்டு புழுவா இருந்துச்சுன்னா சுத்தமா அந்த பூச்சி மருந்துக்கு எந்த வேலையுமே நடந்திருக்காது, பூச்சியா மாறி இருக்கும். அப்ப எதிர்ப்பு திறனை வேலையை பார்த்து பல்கி பெருகி அடுத்து சமநிலை பாதித்தல். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. சமநிலை பாதித்தல்னா என்னது? முன்னாடியே பார்த்தோம், பருத்தியில 40 பூச்சி தான் பருத்தியை சாப்பிடுற வெஜிடேரியன் பூச்சி, 160 பூச்சி வெஜிடேரியன் பூச்சியை சாப்பிடுற நான் வெஜிடேரியன் பூச்சி. தராசு தட்டு, இதுதான் தராசு தட்டு. அப்படின்னா 40 பூச்சி பயிரை சாப்பிடுற வெஜிடேரியன் பூச்சி, 160 பூச்சி பயிரை சாப்பிடுற பூச்சியை புடிச்சு திங்கிற நான் வெஜிடேரியன் பூச்சி. தராசு தட்டு ஈக்குவலா இருக்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்குது? 160 பூச்சி அதிகமா, 40 பூச்சி கம்மியா. இது 40 பூச்சி, இது 160 பூச்சி. இப்படி இருக்குது தராசு தட்டு. நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, யாரு அதிகமா மண்டையை போடுவா? யாரு அதிகமா மண்டையை போடுவா? 40 மண்டையை போடுமா, 160 மண்டையை போடுமா? 160 தான் அதிக பிரச்சனை நடக்கும். ஏன் பிரச்சனை நடக்கும்? திருப்பி அடுத்த கேள்வி கேட்கணும், ஏன் பிரச்சனை நடக்கும்? பூச்சி மருந்து அடிக்கும் போது யார் எதிர்ப்பு திறனை உருவாக்குவா? நல்லது செய்யற பூச்சியா, கெட்டது செய்யற பூச்சியா? எதிர்ப்பு திறன் உருவாக்குறதுக்கு எப்படி ஆகணும்? அது விஷத்துக்கு எக்ஸ்போஸ் ஆனாதான் எதிர்ப்பு திறனை உருவாக்க முடியும். யாரு விஷத்துக்கு எக்ஸ்போஸ் ஆவா? வெஜிடேரியன் பூச்சி தான் விஷத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா நீங்க அடிக்கிற தொடு நஞ்சா இருக்கட்டும், குடல் நஞ்சா இருக்கட்டும், பயிருக்கு மேல படிஞ்சு அந்த பயிரை சாப்பிடுற வெஜிடேரியன் பூச்சி தான் எதிர்ப்பு திறனை உருவாக்க முடியும். நான் வெஜிடேரியன் பூச்சிக்கும் இந்த பூச்சி கொல்லிக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வெஜிடேரியன் பூச்சி பூரா இந்த வெஜிடேரியன் பூச்சியை புடிச்சு திங்கிற பூச்சி. அப்ப இவங்களுக்கு எதிர்ப்பு திறன் உருவாக்குற கெப்பாசிட்டி கிடையாது. அடிக்கிற பூச்சி மருந்துனா மேல பட்டுச்சுன்னா உடனே அவுட். அப்ப கணக்கு பண்ணுங்க, 40, 160. அதிகமா சாக போறது யாரு சாக போறா? 160 இருக்கிற நல்லது செய்யற பூச்சி தான். ஒரு தடவை பூச்சி மருந்து அடிக்கும் போது இப்படி இருந்த தராசு தட்டு இப்படி வரும். 2வது தடவை பூச்சி மருந்து அடிக்கும் போது இப்படி போகும். 3வது தடவை பூச்சி மருந்து அடிக்கும் போது வயலுக்குள்ள இருக்கிறது பூரா கெடுதல் செய்யற பூச்சிகள் தான், நல்லது செய்யற பூச்சிகள் எல்லாமே காணும். இதத்தான் சமநிலை பாதித்தல்னு சொல்ற, ஈகோ பேலன்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கடுத்து பூச்சிக்கொல்லிகளோட தீமைகள். பூச்சி அப்படிங்கிறது பெருகிறதுக்கு அடிப்படை காரணங்கள் பார்த்தா, காடுகளை அழிக்கிறது, பயிர் சாகுபடி பரப்பு அதிகமானது, பயிர் சாகுபடி முறைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள், செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் பூச்சி பெருகிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பூச்சிக்கொல்லிகள்னால ஏற்படுற விளைவு அப்படின்னு பார்த்தா, நிலம், நீர், காத்து 3ம் பாதிக்கு. நஞ்சு தங்கி போய் எஞ்சி போய் இருக்கிற நஞ்சு, அதுக்கடுத்து பசுமை கூடார பாதிப்பு, உலக வெப்பமயமாக்கல். இது ரெண்டும் ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த இடத்துல இது ரெண்டையும் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பசுமை கூடார பாதிப்புன்னா தூய தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இங்க அந்த பசுமை கூடார பாதிப்பு அப்படிங்கிறது என்ன வார்த்தை? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? கார்ல இருந்து, காரோ பைக்கோ ஆட்டோமொபைல் எல்லாமே உருவாக்குற கார்பன் மோனாக்சைடு, நம்ம ஃப்ரிட்ஜ்ல பயன்படுத்துற, அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல பயன்படுத்துற குளோரோஃப்ளோரோ கார்பன், அடுத்து மக்க வைக்கிறதுல இருந்து உருவாக்குற மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன்,
மீத்தேன். மூணும் போய் ஓசோன்ல, பூமியை சுத்தி இருக்கிற ஓசோன்ல ஓட்ட போடுறதுனால சூரியன்ல இருந்து வெளியே வர்ற அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரா பனிமலை மேல படுறதுனால, பனிமலை உருகிறதுனால, உலகத்தோட அடுத்த பாயிண்ட் உலக வெப்பமயமாகிறதுனால, கடல் மட்டம் உயர்றதுனால எதிர்கால சந்ததிக்கு பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல இந்த பசுமை கூடார பாதிப்புக்கு முக்கியமான காரணம் கார் உருவாக்குற மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்க குளோரோஃபுளோரோ கார்பனை தவிர நம்ம செயற்கை உரங்கள்னு சொல்ற யூரியா, சூப்பர் பொட்டாசு, பூச்சிக்கொல்லின்னு சொல்ற எண்டோசல்ஃபான், மோனோக்ரோட்டோபாஸ், பாஸ்போமிடான், மாலத்தியன், இதெல்லாம் பயன்படுத்தும் போது உருவாகிற மீத்தேன். இந்த மீத்தேன் இந்த மத்த எல்லாத்த விட டேஞ்சர். இது ஓசோன்ல ஏற்படுத்துற ஓட்ட பெரிய ஓட்டை. அப்ப அக்ரிகல்ச்சர்ல ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை விட இன்ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பயன்படுத்துற விஷயங்கள் அதிகம். அதனால உலகம் வெப்பமயமாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். இது அடுத்த ஸ்லைடு. மனுஷனோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனை வேணாலும் நீங்க எதை வேணாலும் இது பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு. முன்னாடியே பார்த்தோம், சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற பூச்சிக்கொல்லி. உடம்பு நல்லாதான் இருக்குது, உடம்போட உசுரை வளர்க்கறதுக்கான உணவுல ஏற்படுற தீமைகள் தான் நம்ம மனுஷனுக்கு உருவாகிற நோய்களுக்கு மூல காரணம். அடுத்தது நெல்லோட வயல் சூழல் அப்படிங்கிறத இப்ப நான் காட்டுற ஸ்லைடுல காட்டுறேன். இந்த ஸ்லைடுல நெல்லை சாப்பிடுற பூச்சி, அந்த பூச்சி எல்லாத்தையும் திங்கிற தவளை, தவளையை திங்கிற பாம்பு, பாம்பை திங்கிற ஆந்தை, நெல்லை திங்கிற எலி, எலியை திங்கிற ஆந்தை, இது எல்லாம் கலந்த கலவைக்கு பேர் தான் நெல் வயல். நெல் வயல்னா இவங்க எல்லாரும் இருந்தாதான் நெல் வயல். இதுல யார் வேண்டான்னு நினைக்கிறாரு விவசாயி? யார் இருந்தா நெல் பயிர் பண்றதுல சிரமம்னு நினைக்கிறாரு? நெல்லை சாப்பிடுற பூச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நெல்லை சாப்பிடுற எலி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த ரெண்டுக்காகவும் தான் இந்த உயிர்கொல்லி விஷத்தை அவர் பயிருக்கு மேல தெளிக்கிறாரு, நெல் எலிக்கு விஷம் வைக்கிறார். ஆனா இந்த ரெண்டு விஷத்தினாலையும் யார் பாதிக்கப்படுறாங்க? புழுவுக்கு தெளிக்கப்பட்ட விஷம் புழுவை மட்டும் கொல்றது இல்லை, அதோட சேர்ந்து வயல்ல இருக்கிற பாம்பை காலி பண்ணிடுறது, தவளையை காலி பண்ணிடுறது, ஆந்தையை காலி பண்ணிடுறது. பாம்பு தவளையும் ஆந்தையும் காணாம போனா எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சக்கரம் அப்படிங்கிறது பல் சக்கரம், வெவ்வேறு பல்லால் ஆன காரணிகளால் ஆனது. இந்த சக்கரம் சுத்தணும்னா இது எல்லாம் சேர்ந்து சுத்தினாதான் சுத்தம். இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்க ஸ்லைடுங்கிறது நெல்லோட பயிர் சூழல். இதுல எல்லாம் இருந்தாதான் நெல்லு ஒழுங்கா வளரும். இதுல ஏதாவது நடுவுல நாளை காணோம் அப்படின்ட்டா நெல்லு ஒழுங்கா வளராது. இப்ப நீங்க அடிச்ச விஷத்துல தவளை தான் காணாம போச்சு, பாம்பு காணாம. தவளைக்கு முக்கியமான வேலையே பூச்சியை சாப்பிடுறது. ஆனா நீங்க அடிச்ச விஷத்துல தவளை மண்டையை போட்டதுனால, தவளையை சாப்பிடுற பாம்பு மண்டையை போட்டதுனால, பாம்பு மண்டையை போட்டதோட ஆந்த மண்டையை போட்டதுனால தீமை செய்யற பூச்சிகள்னு சொல்ற இது வெஜிடேரியன் பூச்சிகளுக்கான இயற்கை எதிரிகள். இயற்கை எதிரிகள்னா இயற்கையிலேயே உருவாகிற எதிரிகள். இந்த 3 பேரும் இல்லைங்கிறதுனால தீமை செய்யற பூச்சிகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகுதே தவிர வேற எந்த பூச்சி. இதத்தான் உயிர் காரணிகள்ங்கிறதுல எங்களுக்கு FAOல சொல்லி கொடுத்த முக்கியமான பாடம். இதை நாங்க உலகம் முழுக்க வெவ்வேறு பயிர்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல செஞ்சு பார்த்துட்டோம். இவங்க எல்லாரும் இருந்தாதான் அது பயிர் சூழல், நல்ல பயிர் சூழல். இதுல நடுவுல 4 பேர் காணாம போனாங்கன்னா அந்த சக்கரம் சுத்தவே சுத்தாது. எல்லாம் இருந்தாதான் சுத்தம். நடுவுல ஒரு 2-3 பார்ட் இல்லைன்னா சக்கரம் ஃபுல் ரவுண்டு வராது. வரலைன்னா பிரச்சனை. அடுத்தது இதத்தான் உயிரியல் பிரமிடு, பயாலஜிக்கல் பிரமிடு அப்படிங்கிற. இதுல 1, 2, 3, 4 வகை வகையா பிடிச்சிருக்கு. அந்த 1ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. 1ஆம் நம்பர் ஆள் யாரு அப்படின்னா, தனக்கு தேவையான சாப்பாட்டை தான் உடம்புல தானே தயாரிச்சுக்கிற உயிரினம். இந்த 1ஆம் நம்பர் யாரு? செடி கொடி தாவரங்கள். செடி கொடி தாவரங்கள் சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு, காத்துல இருந்து இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு, கீழே வேர் மூலமா தண்ணியை எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் பச்சை இலையில சேர்த்து உருவாக்குற அந்த பச்சையம்தான் செடி கொடி தாவரங்களுக்கு தேவையான உணவு தொழிற்சாலை.
இந்த 1ஆம் நம்பர் ஆளுங்கிறது செடி கொடி தாவரங்கள். அந்த 2ஆம் நம்பர் ஆளு 1ஆம் நம்பர் ஆளை சாப்பிட்டு வாழ்ற ஆள். அப்ப 2ஆம் நம்பர் ஆள்ல யார் இருப்பா? இந்த 1ஆம் நம்பர் செடி கொடி தாவரங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஆடு, மாடு, கோழி, மனுஷன், இந்த பயிரை சாப்பிடுற கெடுதல் செய்யற பூச்சி, இவங்க எல்லாம் இந்த 2ஆம் நம்பர் கேட்டகரியில இருப்பாங்க. 3ஆம் நம்பர் கேட்டகரி யாரு? 3ஆம் நம்பர் கேட்டகரிங்கிறது 2ஆம் நம்பரை சாப்பிடுற ஆளுங்க, நான் வெஜிடேரியன் தான் 3ஆம் நம்பர் கேட்டகரி. அந்த 3ஆம் நம்பர் கேட்டகரியில யார் இருப்பா? 2ஆம் நம்பர்ல ஆடு, மாடு, கோழி, மனுஷன், கெடுதல் செய்யற பூச்சிகள் இருந்தா 3ஆம் நம்பர் கேட்டகரியில சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த கெடுதல் செய்யற பூச்சிகளை சாப்பிடுற நல்லது செய்யற பூச்சி, இவங்கதான் 3ஆம் நம்பர் கேட்டகரியில இருப்பாங்க. 4ஆம் நம்பர் யார்? அதுதான் முக்கியமான, இந்த முக்கோணத்துல முக்கியமான ஆளே அந்த 4ஆம் நம்பர். இந்த 4ஆம் நம்பர் யார்? 1ஆம் நம்பர் செடி கொடி தாவரங்கள், 2ஆம் நம்பர் செடி கொடி தாவரங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஆடு, மாடு, கோழி, மனுஷன், அந்த தாவரங்களை சாப்பிடுற கெடுதல் செய்யற பூச்சிகள். 3ஆம் நம்பருங்கிறது சிங்கம், புலி, சிறுத்தை, கெடுதல் செய்யற பூச்சிகளை சாப்பிடுற நல்லது செய்யற பூச்சிகள், எல்லாம் நான் வெஜிடேரியன் கேட்டகரி. இந்த 4ஆம் நம்பர், இந்த 4ஆம் நம்பருக்கு பேரு தான் மண்ணுல இருக்கிற அந்த 2.5 கோடி மக்க வைக்கிற உயிர். அது மண்ணுல இருக்கணும், தூக்கி ஏன் பிரமிடோட மேல வச்சிருக்கிறோம்? கோபுரத்துக்கு என்ன முக்கியம்? கலசம் முக்கியம். அதே மாதிரி இந்த பிரமிடோட முக்கியமான ஆளே 4ஆம் நம்பர். ஏன்னா 1ஆம் நம்பர் அவரோட வாழ்க்கை முடிஞ்சு மண்டைய போட்டா மண்ணுலதான் விழுவார். 2ஆம் நம்பர் அவர் வாழ்க்கை முடிஞ்சு மண்டைய போட்டா மண்ணுலதான் விழுவார். 3ஆம் நம்பர் அவர் வாழ்க்கை முடிஞ்சு மண்டைய போட்டா மண்ணுலதான் விழுவார். இந்த 4ஆம் நம்பர் மண்ணுல உக்காந்து இந்த 3 பேர்த்தையும் மக்க வைக்கலைன்னா திருப்பி 1ஆம் நம்பர் எந்திரிக்கவே முடியாது. மண்ணுல இருந்து 1ஆம் நம்பர் முளைக்கவே முளைக்காது. செடி கொடி தாவரங்கள் மக்கு இருந்தாதான், மக்க வைக்கிற வேலை நடந்தாதான் 1ஆம் நம்பர் செடி கொடி தாவரங்கள் எந்திரிக்கும். 1ஆம் நம்பர் செடி கொடி தாவரங்கள் எந்திரித்தாதான் 2ஆம் நம்பர் ஆடு, மாடு, கோழி, மனுஷன் எல்லாம் இருக்க முடியும். 2ஆம் நம்பர் ஆடு, மாடு, கோழி, மனுஷன் இருந்தாதான் 3ஆம் நம்பர் சிங்கம், புலி, சிறுத்தை இருக்க முடியும். அப்ப இந்த 3 பேர் இருக்கணும்னா யார் முக்கியம்? 4ஆம் நம்பர் முக்கியம். ஆனா இங்க பூச்சி மருந்து அடிக்கிறதுல யாருக்கு பிரச்சனை? 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பரை விட யாருக்கு பிரச்சனை? 4ஆம் நம்பருக்கு தான் முக்கிய பிரச்சனை. அப்ப நீங்க பூச்சிக்கொல்லின்னு சொல்ற உயிர்கொல்லியை அடிச்சு யார காலி பண்ணிருக்கீங்க? கோபுரத்துக்கு கலசம் முக்கியம் மாதிரி இந்த பயாலஜிக்கல் பிரமிடுங்கிற இந்த பிரமிடுல 4ஆம் நம்பர் தான் முக்கியம். நீங்க அடிச்ச பூச்சி மருந்துல 4ஆம் நம்பர் தான் காலி, மொட்டை கோபுரமா நிக்கும். அதுக்காகத்தான் இது. இப்பதான் படம் ஆரம்பம். இதுதான் பூச்சியோட ஒரு நார்மல் வாழ்க்கை. மேல இருக்கிறது முட்டை, முட்டைக்கு பக்கத்துல இருக்கிறது புழு, புழுவுக்கு கீழே இருக்கிறது தாய்ப்பூச்சி, முட்டைக்கு கீழே இருக்கிறது கூட்டு. ஒரு பூச்சியோட 4 கேட்டகரியும் வச்சிருக்கேன். முட்டைங்கிறது நான் இப்ப இந்த இதுல காட்டுறது பூச்சியோட முட்டை குவியலை காட்டுறேன். சிங்கிளா முட்டை வைக்கிற பூச்சியும் இருக்குது. ஒரே இடத்துல 40 முட்டையை வச்சு மேல பூச்சி வெளியிட்டு போற பூச்சி இருக்கு. இது அப்படிப்பட்ட பூச்சி. 40 முட்டை இல்ல, இந்த முட்டை குவியல் இதுதான் குருத்து பூச்சி. நெல்லு குருத்து பூச்சியோட முட்டை குவியல், கத்தரி குருத்து பூச்சியோட முட்டை குவியல். இந்த முட்டை குவியலை நோண்டி பார்த்தா 250 முட்டை பார்க்கலாம். 250 முட்டையை மொத்தமா தடவி வச்சிருக்கு. அதுக்கடுத்து புழு, புழுவுல இருந்து வர்ற கூட்டுப்புழு, கூட்டுப்புழுல இருந்து வர்ற தாய்ப்பூச்சி. 100க்கு 80% பூச்சி இந்த மாதிரி வாழ்க்கை முறை 4 ஸ்டேஜையும் வச்சிருக்கிற பூச்சி தான் 80% பூச்சி. மிச்சம் பூச்சி ஒரு 10% பூச்சி எப்படி இருக்கு? மேல இருக்கிறது முட்டை, முட்டையிலிருந்து அப்படியே சின்ன பூச்சி வந்திருக்கு. சின்ன பூச்சி அப்படியே வளர்ந்து பெரிய பூச்சியா மாறி. இந்த கேட்டகரியில எது கிடையாது? யாரு கிடையாது? புழு கிடையாது, கூட்டுப்புழு கிடையாது. முட்டை, முட்டையிலிருந்து சின்ன பூச்சி, சின்ன பூச்சி அப்படியே வளர்ந்து பெரிய பூச்சி. இப்படி ஒரு 10% பூச்சி கேட்டகரி இருக்கு. இவங்க எல்லாம் புழுவும் கிடையாது, கூட்டுப்புழுவும் கிடையாது. இன்னொரு 10% பூச்சி எப்படி இருக்கு? முட்டைய தண்ணியில போடுது, புழுவும் தண்ணியில இருக்கு, கூட்டுப்புழுவும் தண்ணியில இருக்கு. ஆனா கடிக்கிறதுக்கு மட்டும் தாய்ப்பூச்சி தரைக்கு வந்துடும். யாரு? கொசு. கொசுவோட 3 பருவம்.
முட்டை, புழு, கூட்டுப்புழு மூணும் தண்ணியில இருக்கு. ஆனா கொசு வளர்ந்த பருவம் மட்டும் தரையில மனுஷனோட உட்காந்து. இப்படிப்பட்ட கேட்டகரியில கொசுவோட சேர்ந்த இன்னொரு கேட்டகரி தட்டான் அப்படின்னு சொல்ற தும்பி. எல்லாரும் சின்ன வயசுல வால்ல நூல் கட்டி பட்டம் மாதிரி விட்டுட்டு பறந்த அந்த தட்டான்னு சொல்ற தும்பி கொசுவோட சேர்ந்த ஜாதி. தட்டானோட முட்டை பருவம் தண்ணியில, தட்டானோட புழு பருவம் தண்ணியில, தட்டானோட கூட்டு புழு பருவம் தண்ணியில. பறக்கிறதுக்கு மட்டும்தான் தட்டான் மேல வரும். திருப்பி தட்டானுக்கும் கொசுவுக்கும் என்ன சம்பந்தம்? கொசு, கொசு முட்டை, கொசு புழு, கொசு கூட்டு புழு, கொசு தாய்ப்பூச்சி. கொசுவோட புழுவுக்கு என்ன வேலைன்னா, கொசு திருப்பி வெஜிடேரியன் பூச்சி. வெஜிடேரியன்னா என்ன? தண்ணியில இருக்கிற அழுக்கு, தண்ணியில இருக்கிற மக்கு, அதை சாப்பிட்றதுதான் கொசு புழுவுக்கு வேலை. தட்டாம்புழுவுக்கு என்ன வேலை? கொசு புழுவை பிடிச்சி திங்கிறதுதான் தட்டாம்புழுவுக்கு வேலை. அப்ப கொசு இருந்தாதான் தட்டான் இருக்கும். திருப்பி அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, அடிக்கும் போது தட்டான் இப்படி பறந்துகிட்டு இருக்கு, கொசு இப்படி பறந்துகிட்டு இருக்கு. யார் மண்டையை போடுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க கொசுவுக்காக அடிச்ச மருந்துல யார் மண்டையை போடுவா? தட்டான் தான் மண்டையை போடும். கொசு பெருகி போச்சு. அதுதான் அடுத்த பிரச்சனை. அப்ப 100க்கு 80% பூச்சிகள் முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சிங்கிற கேட்டகரி. 10% பூச்சிகள் முட்டை, சின்ன பூச்சி, பெரிய பூச்சின்னு சொல்ற ஸ்லைடு. இன்னொரு 10% அந்த தட்டானோடையும் கொசுவோடையும் சேர்ந்த கேட்டகரி. அடுத்தது இதுதான் புழு. வெவ்வேறு டைப்பான புழு. புழுவுலயே நடுவுல கால் இல்லாத காவடி புழுக்கள், சாதா புழுக்கள், புழுவுக்கு மேல முள்ளு முள்ளா இருக்கிற கம்பளி புழுக்கள், வெவ்வேறு டைப்பான புழுக்கள். அடுத்தது இதுதான் கூட்டுப்புழு. இது பூரா மண்ணுக்குள்ள இருக்கிறது. முக்கால்வாசி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பழுப்பு கலர்லயோ மஞ்சள் கலர்லயோ ஏதோ ஒரு வகையில இதுதான் பூச்சியோட கூட்டுப்புழு. அடுத்தது இதுதான் பூச்சி. பூச்சிங்கிறது ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், குளவியா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், அந்து பூச்சியா இருக்கலாம், பட்டாம்பூச்சியா இருக்கலாம். இதுக்கு பேரு தான் பூச்சி. பூச்சின்னு சொன்னாலே முட்டை போடுற, வளர்ந்த, கல்யாணம் பண்ணி ரெடியா இருக்கிற ஆளுக்கு பேரு தான் பூச்சி. பூச்சிக்கும் புழுவுக்கும் வித்தியாசம் தெரியணும். பூச்சினா இதைத்தான் பூச்சி. இப்ப நீங்க சிலையில பாக்குறதான் பூச்சி அப்படின்னே சொல்லணும். அதுக்கு ரெக்கை இருக்கணும், முன்னாடி 2 கொம்பு இருக்கணும், கால் எத்தனை கால் இருக்கணும்? 6 கால் இருக்கணும். பூச்சினாலே, பூச்சிங்கிறது இங்க நான் மீன் பண்றது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வளர்ந்த இனப்பெருக்கத்துக்கு ரெடியா இருக்கிற கடைசி வளர்ச்சி நிலையில இருக்கிறதான் பூச்சின்னு சொல்லணும். இந்த பூச்சிக்கு மொத்தம் 4 கேரக்டர். என்ன கேரக்டரு? தலை, நெஞ்சு, வயிறு அப்படின்னு 3 பார்ட். இப்ப நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பூச்சிக்குமே அப்படிதான். தலை, நெஞ்சு, வயிறு அப்படின்னு 3 பார்ட். அதுதான் முதல் கேரக்டர். 2வது கேரக்டர், நமக்கு வயிற்றுக்கு கீழே தான் கால். ஆனா பூச்சிக்கு கால் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க இந்த ஸ்லைடுல பார்க்கலாம். இந்த நெஞ்சுன்னு சொல்ற இந்த இடத்துல இந்த பக்கம் 3 கால், இந்த பக்கம் 3 கால். உடனே இந்த ஓரத்துல இருக்க கருப்பு வண்டை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏப்பா தலை, நெஞ்சு, வயிறு 3 பார்ட் பார்த்துட்டேன், ஆனா காலுங்கிறது வயிற்றுக்கு கீழே எல்லாம் தெரியுதுன்னு. நாளைக்கு காலையில நீங்க பாக்குற பூச்சியை, ஏதாவது ஒரு பூச்சிய மட்ட மல்லாக்க போட்டு பார்க்கணும். பூச்சியில கால் எங்க இருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு. பூச்சியோட கால் எங்க இருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு நாளைக்கு காலையில எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா காலுமே இதுலதான் வந்து ஜாயிண்டா இருக்கும். எதுலதான் வந்து ஜாயிண்டா இருக்கும்? நெஞ்சுலதான் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்ப தலை, நெஞ்சு, வயிறுன்னு 3 பார்ட். அதுதான் முதல் கேரக்டர். 2வது கேரக்டர் 6 கால். 6 காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் அது பூச்சி கேட்டகரியிலே வராது. 6 கால் இருந்தாதான் பூச்சி. அடுத்து முன்னாடி 2 கொம்பு. அடுத்து என்னது? 2 ஜோடி ரெக்கை. அந்த ரெக்கைங்கிறது கால். நெஞ்சுக்கு கீழே இந்த பக்கம் 3 கால், இந்த பக்கம் 3 கால் இருக்குன்னா, நெஞ்சுக்கு மேல இந்த பக்கம் 2 ஜோடி ரெக்கை, இந்த பக்கம் 2 ஜோடி.
இந்த 4 கேரக்டர் இருந்தாதான் பூச்சி. உடனே ஒரு கேள்வி வரலாம், இதை எதுக்கு எங்களுக்கு சொல்லி தர்ற அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயம் தெரியாம தான் விவசாயி இந்த நிமிஷத்து வரைக்கும் இருக்கு. எது பூச்சினே அவருக்கு தெரியல. யார போட்டு தள்ளுறன்னு தெரியாமையே போட்டு தள்ளிட்டு இருந்திருக்க. அப்போ ஒரு பூச்சிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு 4 கேரக்டர் இருக்கு. அந்த 4 கேரக்டரை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுல அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கணும். நல்லவன்னா நம்ம பக்கம் சேர்த்துக்கிறணும், கெட்டவன்னா இந்த நல்லவனை வச்சு போட்டு தரணும். அப்போ பூச்சிங்கிறதோட கேரக்டர் தெரிஞ்சாதான் நம்ம பூச்சியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், இதுதான் பூச்சியோட மெயின் படம் ஸ்டார்ட் ஆகுது. பூச்சி அப்படிங்கிறத 2 கேரக்டரா பிரிக்கலாம். ஒண்ணு கெடுதல் செய்யற பூச்சி, இன்னொன்னு நன்மை செய்யற பூச்சி. கெடுதல் செய்யற பூச்சி 3 கேட்டகரியில அடக்கிக்கலாம். இலை தலைய திங்கிறது, வேர் தண்டை கொடையிறது, காய் பூ பழம் கொடையிறது. இந்த 3 கேட்டகரியில தீமை செய்யற பூச்சி அடைக்கலாம். ஆனா நன்மை செய்யற பூச்சியில என்னென்னமோ பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். இறைவிலங்கிகள், ஒட்டுண்ணிகள், நோய் காரணங்கள், இத உயிரினங்கள், ஒவ்வொன்றுலையும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப இந்த நன்மை செய்யற பூச்சியில முதல் விஷயம், முதல் நன்மை செய்யற பூச்சி செலந்தி. செலந்திங்கிறதுக்கு லோக்கல் பேர் என்ன? 8 கால் பூச்சி. பூச்சிக்கு எத்தனை கால்? இது வரைக்கும் இவ்வளவு நேரம் பேசி பேசி கண்டுபிடிச்சோம். பூச்சிக்கு எத்தனை கால்? 6 கால். 6 கால் இருந்தாதான் பூச்சி. அப்ப இது என்ன கேட்டகரியில வராது? பூச்சி கேட்டகரியில வராது. என்னன்னா 4 கேரக்டர், முன்னாடியே பார்த்த 4 கேரக்டர், தலை நெஞ்சு வயிறுன்னு இருந்தாதான் பூச்சி. ஆனா செலந்தி தலை நெஞ்சும் வயிறும் சேர்ந்து இன்னொரு ரவுண்டு, 2 பார்த்து தான். அதுல ஒண்ணு அவுட்டு. 6 காலுக்கு பதிலா 8 கால். முன்னாடி 2 கொம்பெல்லாம் இருக்கு, பூச்சிக்கு இருக்கிற மாதிரி கொம்பெல்லாம் இருக்கு. ஆனா ரெக்க கிடையாது. 3 கேரக்டர்ல அடி. இது பூச்சி கேட்டகரியிலே வராது. ஆனா பூச்சியை சாப்பிடுறதுல 1ஆம் நம்பர் ஆள். இது எப்படி பூச்சி சாப்பிடும்? நல்லா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2 செடிக்கு நடுவுல வலை பின்னி வலையில மாற்ற பூச்சியை பூரா பிடிச்சி திங்கிறது. அது எப்படி பிடிச்சி திங்கும்? வலையில மாற்ற பூச்சியை பார்த்த உடனே அதை உருட்டி அதை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு மேல செலந்தியோட எச்சியை துப்பி அதை நல்லா செரிக்க விட்டு செலந்தியோட வாயில 2 குழாய், ஒரு குழாய் வழியே எச்சியை துப்ப வேண்டியது, இன்னொரு குழாய உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிடும். அதனாலதான் செலந்தி வலையில பாத்தீங்கன்னா மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு மட்டும் இருக்கும், உள்ள நோ மேட்டர். இதுதான் செலந்தி சாப்பிடுறது. செலந்தியில மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. 2 செடிக்கு நடுவுல 2 இலைக்கு நடுவுல வலை பின்னி வலையில மாற்ற பூச்சியை பிடிச்சி சாப்பிடுற வலை பின்னும் செலந்தி. சில டைப்பான செலந்தி இருக்கு. வலை பின்ற அளவுக்கெல்லாம் டைம் எல்லாம் இல்லை, போய்கிட்டே இருப்பேன். கையில எவன் மாட்டுறானோ டபக்குன்னு மாட்டி தூணி எச்சி துப்பி 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அப்புறம் உள்ள சொருகி ஜூஸ் உறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். வலை பின்னும் செலந்தி, வலை பின்னாத செலந்தி, நீங்க தரையில நடந்து போது உங்க காலுக்கு பக்கத்துல தாவும் செலந்தி. 3 டைப்பான செலந்தி 100% நான் வெஜிடேரியன். பூச்சி சாப்பிடுறதுல முக்கிய பங்கு. இவங்களுக்கு இன்னொரு பேரு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட். அது என்ன ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட்? நீங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கு பதிவு பண்ணீங்கன்னா உங்களை செக் பண்ண வர்ற அக்ரி ஆபீசரோ இல்ல அந்த கம்பெனில இருந்து வர்றவனோ என்ன பாப்பான்னா, உங்க வாயை நோண்டிக்கிட்டு என்ன மருந்து போட்டீங்க, என்ன உரம் போட்டீங்கன்னு உங்க வாயை நோண்டி கொடுங்க பாப்பான். இல்லைன்னா உங்க வரப்புலயே சுத்தி உங்க வரப்புலையும் உங்க பயிர்லையும் செலந்தி உக்காந்துருக்காங்கன்னா முதல் பருவம். ஏன்னா செலந்தி எங்க இருப்பாங்க? 2 இலைக்கு நடுவுல 2 செடிக்கு நடுவுல பப்பரப்பான்னு மேல உக்காந்துருப்பாங்க. நீங்க பூச்சி மருந்து அடிக்கும் போது யாரு மண்டையை போடுவா? 100% செலந்தி. அப்ப நீங்க பூச்சி மருந்து அடிச்சிருக்கீங்கிறத கண்டுபிடிக்கிறதே செலந்திய வச்சுதான். உங்க வயல் முழுக்க செலந்தி இருந்துச்சுன்னா நீங்க பூச்சி மருந்தை தொடல. உங்க வயலை காட்டி கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது செலந்தி. ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட். வெவ்வேறு டைப்பான செலந்திகளோட போட்டோவை உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன். செலந்தி. இந்த செலந்திக்கு அடுத்து முக்கியமா வர்றது பொறிவண்டு. பொறிவண்டுல முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி 3 இது 4 பருவங்களையும் காட்டுறேன். இத வெவ்வேறு டைப்பு வெவ்வேறு வடிவங்களை காட்டுறேன். இவங்கதான் அந்த நடுவுல இருக்கிறதான் புழு, இந்த சைடுல இருக்கிறவங்க 2ம் தாய்ப்பூச்சிகள், இந்த பக்கம் இருக்கிறது கூட்டுப்புழு. எப்படி இருக்காங்க? வெவ்வேறு சைஸ், வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு கலர், வெவ்வேறு இது. இது யாரு? இது யாரு? இந்த பக்கம் இருக்கிறவரு கிட்டத்தட்ட வெள்ளை கலர்ல மாவு பூச்சி. மாவு பூச்சியை சாப்பிடுற ஸ்பெஷல் பொறிவண்டு.
இது மாவு பூச்சி மாதிரியே இருக்கும். நம்ம செம்பருத்தி இலையிலையும் கொய்யாவிலையும் மாமரத்திலையும் வர்ற அந்த மாவு பூச்சி சாப்பிட்ற ஸ்பெஷல் பொறி வந்து அந்த புழு, இந்த புழுவுல இருந்து வந்த தாய்ப்பூச்சி. இவங்களுக்கு வேலையே மாவு பூச்சி சாப்பிட்றதுதான். இது யாரு? போலி பொறி வண்டு. சாமியார்ல போலி சாமியார் இருக்கிற மாதிரி இந்த பொறி வண்டுன்னு சொல்ற நான் வெஜிடேரியன் பூச்சிலையும் வெஜிடேரியன் பூச்சி இருக்கு. இது வெஜிடேரியன். கத்தரி இலையில கத்தரி இலையோட பச்சையத்தை மட்டும் சுரண்டி கத்தரி இலைய அப்படியே வலைப்பெண்கள் மாதிரி மாத்திர போலி பொறி வண்டு. இவரை நல்லது செய்யற பூச்சின்னு நம்பி ஏமாந்துடக்கூடாது. இவர் நல்லது செய்யற பூச்சிக்கும் கெடுதல் செய்யற பூச்சிக்கு என்ன வித்தியாசம்? 12 புள்ளிக்கு மேல இருந்தா கெடுதல் செய்யற பூச்சி. போலி சாமியார் கொட்டு அதிகமா வச்சு. அடுத்தது இது அடுத்த ஒரு நல்லது செய்யற பூச்சி சிர்ஃபிடி ஈ. தேனி மாதிரி ஒரே இடத்துல நின்னு பறக்கிற பூச்சி. அந்த கீழ் கார்னர்ல இருக்கிறதா ஈ மாதிரியே இருக்கும். முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி 4 பருவங்களையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வெவ்வேறு டைப். பாக்குறதுக்கு தேனி மாதிரி இருக்கும், ஆனா தேனி கிடையாது, சிர்ஃபிடி ஈ. இது அடுத்தது பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சி. முட்டையை பாருங்க, இலைக்கு மேல கொம்பு வச்சு கொம்புக்கு மேல முட்டை. இந்த பக்கம் பாருங்க பச்சை புழுவை தின்னுகிட்டு இருக்கிற புழு. அந்த பழுப்பு கலர்ல இருக்கிறதுதான் பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சியோட புழு. அது என்ன தின்னுகிட்டு இருக்கு பாருங்க, பச்சை கலர் புழுவை தின்னுட்டு. இதுதான் அந்த பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சியோட புழு. அந்த புழுவோட வாய்ப்பகுதியை மட்டும் எவ்வளவு பெருசா காட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட கருக்கருவா மாதிரி இருக்குது. நெல்ல இருக்கிற அருவா, கதிர் அருவாள் மாதிரி இருக்குது. இந்த வாயை வச்சுதான் எதிர்பூச்சியோட உடம்புக்குள்ள தொலை போட்டு உறிஞ்சுறது. புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி. பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சி, சிங்கிள் முட்டை, இந்த பக்கம் புழு, அடுத்து கூட்டுப்புழு, அடுத்து தாய்ப்பூச்சி. பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா இது பச்சை கண்ணாடி ரெக்கப்பூச்சி. பழுப்பு கலர்ல இருந்துச்சுன்னா இது பழுப்பு கண்ணாடி ரெக்கப்பூச்சி. அடுத்தது நாவாய் பூச்சி. நாவாய் பூச்சிலையும் நல்லது செய்யற பூச்சி, கெடுதல் செய்யற பூச்சி இருக்கு. இந்த கீழ் கார்னர்ல இருக்க அந்த கருப்பு சிவப்பு பூச்சியோட வாயை பாருங்க, கொடுக்கு எப்படி இருக்குன்னு. அந்த கொடுக்கு தான் இந்த நாவாய் பூச்சியில இது. இந்த மாதிரி கொடுக்கு மாதிரி இருந்த வாய் வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கருப்பு சிவப்பு பூச்சி இந்த ஓரத்துல இருக்கிறத பாருங்க. அந்த கொடுக்கு மாதிரி இருக்கிற அந்த வாயை வச்சுக்கிட்டு அடுத்த படத்தை பாருங்க, புழுவுக்குள்ள சொருகி புழுவோட ஜூஸை உறிஞ்சிட்டு. நான் வெஜிடேரியன் ஆள். இதுதான் இந்த நாவாய் பூச்சியில பேரு கொலைகார நாவாய் பூச்சி. பேரே சொல்லுது, குலத்தொழிலே கொலை பண்றதுதான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 பூச்சி 25 பூச்சியை கொலை பண்ணாதான் இந்த முட்டையில இருந்து கீழே முட்டை, கீழ் கார்னர்ல முட்டை, முட்டையில இருந்து வெளியே வந்து சின்ன பூச்சி அப்படியே வளர்ந்து பெரிய பூச்சி ஆயிருக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு 20 பூச்சியை திங்கணும். 20 பூச்சியை தின்னாதான் அந்த பெரிய பூச்சி மாதிரி ரெக்கையோட வளர முடியும். கொலைகார நாவாய் பூச்சி. இது கொலை செய்யும் போது எடுக்கப்பட்ட படம். அடுத்து நாவாய் பூச்சியில வெவ்வேறு டைப்பான நாவாய் பூச்சி இனங்கள் உங்களோட பார்வைக்கு. வெவ்வேறு டைப்பான நாவாய் பூச்சி, வெவ்வேறு டைப்பான நாவாய் பூச்சி, மெரிடு நாவாய் பூச்சி, கொலைகார நாவாய் பூச்சி, நேபிடு நாவாய் பூச்சி. அடுத்த ஆளு, முக்கியமான ஆள் வர்றாரு. பேர் என்னது? பெருமாள் பூச்சி. வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க டக்குன்னு பார்த்த உடனே. வெட்டுக்கிளிக்கு பின்னங்கால் ரம்பம். முன்னங்கால், நடுக்கால், பின்னங்கால். பின்னங்கால் ரம்பமா இருந்தாதான் வெட்டுக்கிளி. ஆனா இவங்க முன்னங்கால் ரம்பம். இந்த பெருமாள் பூச்சி இன்னொரு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட். உங்க வயல்ல உட்காந்து பூச்சி மருந்து டப்பாவை திறந்தீங்கன்னா இது 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கும். இது உங்க வயல்ல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு உங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷன் உடனே இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க பூச்சி மருந்து அடிச்சு 2 வருஷம் குறைஞ்சபட்சம் ஆயிருக்கணும். ஆயிருந்தாதான் இந்த பூச்சி உங்க வயல்ல பார்க்கணும். உங்க வயல்ல இந்த பூச்சியை பார்த்துட்டாலே கண்ணை மூடி உங்க வயலுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேட் கண்ணை மூடிட்டு கொடுத்தோம். பெருமாள் பூச்சியோட வெவ்வேறு முட்டை குவியல் பூ மேல உட்கார்ந்து இருக்கிறது. அது அடுத்த பூச்சியை குடிச்சு திங்கிறதோட இது. வண்டு, வெவ்வேறு டைப்பான வண்டு. வண்டுலையும் கெடுதல் செய்யற வண்டு, நல்லது செய்யற வண்டு, 2 டைப்பான வண்டு இருக்குது. இதுதான் வண்டோட வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு இது. இதுதான் வண்டு. வண்டுங்கிறதுல எப்படி கெடுதல் செய்யற வண்டும் நல்லது செய்யற வண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அந்த தலை, நெஞ்சு, வயிறு. வயிற்றுக்கு மேல அந்த கருப்பு கலர்ல, அது கலர் என்ன கலரா வேணாலும் இருக்கலாம். மேல வரி கோடுகள், கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ வரி
கோடுகள் இருந்தா நல்லது செய்யற வண்டு. ஒன் ஆஃப் த கேரக்டர். இது எல்லா வண்டுக்குமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா டக்குன்னு சொல்ல, அது எப்படி பொறி வண்டுல 12 புள்ளிக்கு மேல இருந்தா கெடுதல் செய்யற பொறி வண்டு அப்படின்னு பார்த்தோமோ, அது மாதிரி இந்த வண்டுல வரி கோடுகள், கலர் என்ன வேணாலும் இருக்கலாம், டிசைன் என்ன வேணாலும் இருக்கலாம், கோடு இருந்தா நல்லது செய்யற பூச்சியோட ஒரு கேரக்டர். அது எல்லாத்துக்கும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. இந்த 2 பூச்சியில எது நல்லது செய்யறது, எது கெடுதல் செய்யறது? இந்த ஓரத்துல வரி கோடுகள் தெரியறதுனால நல்லது செய்யறதுன்னு வைங்க, இந்த பக்கம் வரி கோடுகள் தெரியலங்கிறதுனால கெடுதல் செய்யறதுன்னு வைங்க. ஆனா இந்த கருப்பு கலர்ல பிளாஷ் லைட் அடிக்கும் போது அந்த வரி கோடு தெரியாம போயிடுச்சு. ரெண்டுமே நல்லது செய்யற பூச்சி, அட்டகாசமான நல்லது செய்யற பூச்சி. அதுக்காகவே தான் அந்த போட்டோ வச்சிருக்கேன். வண்டுல வெவ்வேறு டைப்பான வண்டு இனங்கள், வெவ்வேறு டைப்பான பாச்சை இனங்கள். வெட்டுக்கிளிலே 2 டைப்பான வெட்டுக்கிளி. அந்த முன்னாடி இருக்கிற அந்த கொம்பு மசு மாதிரி உடம்ப விட பெருசா இருந்துச்சுன்னா அது நல்லது செய்யற வெட்டுக்கிளி. கொம்பு குட்டையா இருந்துச்சுன்னா அது கெடுதல் செய்யற வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிலே வெவ்வேறு டைப்பான வெட்டுக்கிளிகள். அடுத்து ஈ, வெவ்வேறு டைப்பான ஈக்கள். வீட்டு ஈ மாதிரி காட்டு ஈ. அது பாருங்க, புழுவுக்கு மேல முட்டை போட்டிருக்கு பாருங்க, ஈ முட்டை. அந்த ஈ முட்டையில இருந்து வெளியே வர்ற ஈ புழு அந்த புழுவை தின்றோம். அப்ப இது நான் வெஜிடேரியன். ஈலயே 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி நம்ம சோத்துல உட்காந்து நம்ம வீட்டோட பழகிறதுனா நமக்கு நோயை பரப்புற நம்ம வெஜிடேரியன். இது நான் வெஜிடேரியன். இவங்க சாப்பிட்றதெல்லாம் நான் வெஜிடேரியன் ஈக்கள். இவங்களும் ஈ, வெவ்வேறு டைப்பான ஈ. அடுத்தது இந்த கொசு மாதிரி இருக்கிற ஈ. அடுத்தது தட்டான். இது வரைக்கும் பார்த்தது தரைப்படைன்னா இவங்களுக்கு பேரு விமானப்படை. அது சின்ன தட்டானும் பெரிய தட்டானும் ரெண்டும் விமானப்படையோட முக்கியமான அங்கம். பறந்து பறந்து பூச்சி பிடிக்கிறாள். இது விமானப்படை வேலை செய்யும் போது எடுக்கப்பட்ட படம், பறந்து பூச்சி பிடிச்ச போது எடுக்கப்பட்ட படம். அடுத்தது எறும்பு. இந்த டைப்பான எறும்பு எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. மாமரம், கொய்யா மரம், சப்போட்டா மரத்துல இலைய மூடி உக்காந்துருக்கும். இந்த எறும்புல இது கடிச்சிச்சுன்னா நம்ம கை மாங்காய் மாதிரி ஆயிடும். ஆனா இது உண்மையில நல்லது செய்யுது. ஏன்னா இந்த எறும்பு இருக்கிற மரத்துல வேற எந்த பூச்சியும் இருக்காது. எல்லா பூச்சியும் பிடிச்சு கொண்டு வந்து இந்த எறும்பு கூட்டுல இருக்க எறும்பு குஞ்சுகளுக்கு சாப்பாடு. ஏன்னா இவங்க நான் வெஜிடேரியன் கேட்டீங்க. ஆனா இவங்க ஒரு விதத்துல நமக்கு நல்லது செஞ்சாலும் இன்னொரு விதத்துல நமக்கு கெடுதல். என்னன்னா நம்மளால அந்த மாம்பழத்தையும் கொய்யா பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் ஒழுங்கா பறிக்க முடியாது. பறிக்கும் போது நம்ம கை மாங்காயாவும் கொய்யாவும் சப்போட்டா மாதிரி வீங்கிப்போம். அதனால இதை நம்ம கெடுதல் செய்யற கேட்டகரியில வச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா பியூர் நான் வெஜிடேரியன், நல்லது செய்யற கேட்டகரி. தண்ணியில இருக்கிற எல்லா டைப்பான பூச்சிகளும் 100%, முக்காவாசி 100% நல்லது செய்யற பூச்சி. ஆனா நீங்க நெல்லு வயல்ல நீங்க பூச்சி மருந்து அடிக்கும் போது ஒரு சொட்டு தவறி விழுகும் போது தண்ணியில இருக்கிற எல்லா டைப்பான நல்லது செய்யற பூச்சிகளையும் காலி. தண்ணிக்கு மேல நடந்து போற பூச்சி, தண்ணிக்கு மேல சிரட்டிட்டு போற பூச்சி, தண்ணிக்குள்ள டைவ் அடிக்கிற பூச்சி, தண்ணியில இருக்கிற எல்லா பூச்சிகளும் 100% பூச்சிகள் நல்லது செய்யற பூச்சிகள். ஆனா நீங்க அடிக்கிற பூச்சி மருந்துல ஒவ்வொரு டிராப் விழுகும் போதும் நல்லது செய்யற பூச்சிகளை தான் கழிக்கிறீங்க. இவங்க மேல சரட்டிட்டு போற பூச்சியை பார்த்துருக்கிறீங்க. அடுத்து இது தண்ணிக்குள்ள டைவ் அடிக்கிற பூச்சி. அடுத்த முக்கியமான ஐட்டத்துல வந்து நிற்கும். வீட்டுல குளவி கூடு கட்டி இருக்கு. குளவி கூட்டை இடிச்சு பார்த்தா என்ன பார்க்கலாம்? குளவி கூட்டை இடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள பச்சை கலர் புழுவை பார்ப்பீங்க. அந்த பச்சை கலர் புழு நார்மலா எங்க இருக்கணும்? வயல்ல இருக்கணும். வயல்ல இருக்கிற புழு ஏன் குளவி கூட்டுக்கு வந்துச்சு? குளவி தூக்கிட்டு வந்துச்சு. எப்படி தூக்கிட்டு வந்துச்சு? வயல்ல பச்சை கலர் புழுவை செலக்ட் பண்ணி அது பக்கத்துல போய் அது அசந்த சமயம் இது கொடுக்க வச்சு ஒரு குத்துன குத்துல பச்சை புழு மயக்கம் போட்டுரும். மயக்கம் போட்ட உடனே வாயில கப்பி தூக்கிட்டு வந்து கூட்டுக்குள்ள வச்சு கூட்டுக்கு மேல மண்ணை வச்சு பூசுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை. என்ன வேலை? அந்த பச்சை புழுவோட உடம்புக்குள்ள எந்த கொடுக்க வச்சு அங்க விஷம் கொடுத்துச்சோ அந்த கொடுக்க வச்சு பச்சை புழு உடம்புக்குள்ள 5 குளவி முட்டை, 5 குளவி முட்டையை உள்ள சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு பறந்து பச்சை புழு உடம்புக்குள்ள 5 குளவி முட்டை. 2-3 நாள்ல குளவி புழு பொரிக்கும். பொரிச்ச உடனே இந்த பச்சை புழு உடம்ப அரிச்சு திங்க ஆரம்பிக்கும். குளவி புழு பியூர் நான் வெஜிடேரியன். பச்சை புழு உடம்ப அரிச்சு தின்னு கூட்டு புழுவா மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேல ஓட்டையை போட்டு குளவி வெளியே போறோம். இப்ப குளவி நல்லதா கெட்டதா? 100% நல்லது. ஏன்? வயல்ல இருக்க பச்சை கலர் புழுவை தூக்கிட்டு வந்து ஒரு குளவி 5 குளவியா மாறிடுச்சு. இங்க பாக்குறது, இப்ப நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பச்சை கலர் புழுவோட முட்டை.
இது வரைக்கும் நான் கதை சொன்னது பச்சை கலர் புழுவை தூக்கிட்டு வந்து புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி. இந்த குளவி பச்சை புழு முட்டை எங்க இருக்குன்னு தேடி போய் அந்த முட்டைக்குள்ளேயே முட்டை வைக்கிற குளவி. பச்சை புழு முட்டைக்குள்ள குளவி முட்டையை சொருகிறோம். குளவி முட்டை 24 மணி நேரத்துக்குள்ள பொறிச்சு பச்சை புழு முட்டையை ஆம்லேட். அப்போ பச்சை புழு முட்டையில இருந்து பச்சை புழுவே வெளியே வராது. முட்டை ஸ்டேஜ்லயே சமாளி. குளவில 4 டைப்பான குளவி. அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சியோட கூட்டுப்புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குளவி. இந்த 4 டைப்பான குளவி 3.5 லட்சம் ஜாதி இருக்கு குளவில. குளவில ஜாதி மட்டும் 3.5 லட்சம். குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும். இது வரைக்கும் பார்த்த நல்லது செய்யற பூச்சிகள்லாம் வயலுக்கு வரணுமா வேண்டாமா? என்ன செய்யணும் அதை சொல்லி முடிக்கப்போம். இப்போ குளவில வெவ்வேறு டைப்பான குளவி பாருங்க, வெவ்வேறு டைப்பான குளவிகள். இதுதான் குளவிகள். அடுத்தது இது பாருங்க, இந்த மேல இருக்கிறது வெள்ளை ஈ. வெள்ளை ஈல ஒண்ணு கருப்பு கலர்ல, அந்த கருப்பு கலர்ல எது மாறி இருந்தாலும் அதுல இருந்து குளவி வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். குளவி ஆல்ரெடி வேலையை காட்டிட்டாங்கன்னு அர்த்தம். இது இங்க பாருங்க, இதுதான் அந்த குளவி முட்டை போடும் போது எடுக்கப்பட்ட படம். புழுவுக்கு மேல எப்படி உக்காந்து எவ்வளவு அழகா முட்டை போடுறாங்கன்னு பாருங்க. முட்டை போட்டவொடனே அந்த புழு என்ன மாதிரி ஆகி போகுதுன்னு பாருங்க. இதுதான் அந்த முட்டை போடுற பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கொடுக்கு தான் முட்டை போடுற ஆர்கன். இதுதான் வெவ்வேறு டைப்பான குளவி. இது வரைக்கும் பார்த்ததை ஒரு கன்சல்டேட் பண்ணி, இது வரைக்கும் பார்த்த நல்லது செய்யற பூச்சிகளை வச்சு கெடுதல் செய்யற பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு 5 விஷயம். என்ன விஷயம் பண்ணணும்? இந்த நல்லது செய்யற பூச்சிகளை வயலுக்கு இழுத்தோம்னா கெடுதல் செய்யற பூச்சிகளை அவங்களே கூலிப்படையா மாறி கண்ட்ரோல் பண்ணிடும். அப்ப என்ன செய்யணும்? நல்லது செய்யற பூச்சியை வயலுக்கு இழுக்கணும்னா உங்களோட மெயின் பயிர், இதுதான் சதுரமா உங்க வயல். உங்க மெயின் பயிர் கத்திரியா இருக்கலாம், தக்காளியா இருக்கலாம், வெண்டையா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், மிளகாயா இருக்கலாம், பருத்தியா இருக்கலாம், தென்னையா இருக்கலாம், பாக்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்க வரப்பு முழுக்க தட்டைப்பயிறுன்னு சொல்ற காராமணி நிக்கணும். தட்டைப்பயிறுன்னு சொல்ற காராமணி என்ன காரணத்துக்காகனா, அந்த தட்டைப்பயிறுன்னு சொல்ற காராமணியில அசுவினின்னு சொல்ற கெடுதல் செய்யற பூச்சி எக்கு தப்பா வரும். அந்த அசுவினியை சாப்பிடுறதுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த செலந்தியில இருந்து, பொறிவண்டுல இருந்து, சில்பிடியில இருந்து, பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சியில இருந்து, பெருமாள் பூச்சியில இருந்து, நாவாய் பூச்சியில இருந்து எல்லா நல்லது செய்யற பூச்சிகளும் அந்த பார்டருக்கு வந்துருவாங்க. அவங்கதான் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பார்டர்ல உக்காந்துக்கிட்டு உங்க மெயின் பயிர்ல வர்ற கெடுதல் செய்யற பூச்சிகளையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுக்காக வரப்புள்ள தட்டைப்பயிர். அதுதான் முதல் ரெக்கமெண்டேஷன். 2வது ரெக்கமெண்டேஷன், உங்க வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் நல்லது செய்யற பூச்சிகள் மட்டும்தான் வரணும். கெடுதல் செய்யற பூச்சிகள் வந்தாலும் அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கு வெளியே தான் நிக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? உங்க வயலுக்கும் இந்த வயலுக்கும் தட்டைப்பயிருக்கு அடுத்த லைன்ல கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த 4ல இது 3ல ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமா நட்டு வச்சுட்டீங்கன்னா அவங்க உங்க மெயின் பயிரை விட வேகமா வளர்ந்து நின்று தடுப்பு சுவர், உங்க வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் தடுப்பு சுவர். இந்த சுவரை தாண்டி நல்லது செய்யற பூச்சி மட்டும்தான் வரணும். கெடுதல் செய்யற பூச்சி வந்துச்சுன்னா இந்த மெயின் பயிருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பு, சோளம், மக்காச்சோளம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாகி இதுல செட்டில் ஆயிடும். 2வது. 3வது, அதுக்கு மீறி வர்றவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்பு கோபுரம். அது யாரு கண்காணிப்பு கோபுரம்? இந்த கம்பு, சோளம், மக்காச்சோளத்தையும் தாண்டி உள்ள வரணும்னு ட்ரை பண்றவன வரப்புலயே மடக்கணும். அதுதான் கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி. இந்த கம்பு சோளம் லைன்ல 8 அடிக்கு ஒரு செடி. இங்க ஒரு செடி ஆமணக்கு இருந்துச்சுன்னா 8 அடி தாண்டி தான் இங்க ஒரு செடி, அதுக்கடுத்து 8 அடி தாண்டி ஒரு செடி, அதுக்கடுத்து 8 அடி. இப்படி வரப்புல வெளி வட்டத்துல கொட்டமுத்து செடியை நட்டு, ஆமணக்கு செடியை நட்டு வைக்கும் போது கெடுதல் செய்யற பூச்சி அதை மீறி உள்ள வராது. ஏன்னா கெடுதல் செய்யற பூச்சிகளுக்கு கொட்டமுத்து செடியோட இலை, ஆமணக்கு செடியோட இலை இவ்வளவு பெருசு இருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா அந்த இலை பயங்கர பிடிச்சமான பிரியாணி. எல்லா கெடுதல் செய்யற பூச்சிகளும் ஆமணக்குல உட்காந்து ஆமணக்கத்தான் திங்க ட்ரை பண்ணும். அப்போ உங்க மெயின் பயிருக்குள்ள வராது. அப்ப நீங்க அவுட்டர்லயே நிப்பாட்டிடுறீங்க. முதல் தட்டைப்பயிறு, 2வது கம்பு, சோளம், மக்காச்சோளம்,
மூணாவது கொட்டமுத்து. அதுக்கடுத்து இதை மீறி குளவி உங்க வயலுக்கு வரணுமா வேணுமா? கண்டிப்பா குளவி வரணும். ஏன்னா குளவி என்ன வேலை செய்யுதுன்னு இப்பதான் பார்த்தோம். முட்டைக்குள்ள முட்டை போடுற குளவி, புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, கூட்டுப்புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, பூச்சிக்குள்ள முட்டை போடுற குளவி. அப்போ இந்த 4 டைப்பான குளவி 3.5 லட்சம் ஜாதி அவங்கள உள்ள இழுக்கணும். கண்டிப்பா மெயின் வயலுக்குள்ளே வரணும். அப்ப மெயின் வயல்ல எங்கெங்க கேப் இருக்கும், பிளஸ் வரப்புல தட்டைப்பயிறு ஏரியாவுல கேப் இருந்துச்சுன்னா, பிளஸ் கம்பு சோளம் மக்காச்சோளத்துல எங்கெங்க கேப் இருக்கும் அந்த கேப் இடத்துல பூரா மஞ்சள் கலர் பூச்செடி, துளுக்க சாமந்தின்னு சொல்ற, செண்டு மல்லின்னு சொல்ற, கேந்திப்பூ, அதை எங்கெங்கெல்லாம் கேப்ல வைக்கிறீங்களோ அந்த கேப்புக்கு நல்லது செய்யற குளவி பூரா உங்க வயலுக்கு. அது மஞ்சள் கலர் பூச்செடி. மஞ்சள் கலர் பூச்செடி கிடைக்காதப்ப எல்லா கலர் பூச்செடியும் வைக்கலாம். கலர் பூச்செடிகள் குளவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். இந்த 4 வேலையும் சேர்த்து செஞ்சுட்டீங்கன்னா உங்க வயல்ல 100% இருக்கிற கெடுதல் செய்யற பூச்சிகள்ல 20% மாத்தி 80% நல்லது செய்யற பூச்சியா மாத்திடும். இப்படி இருக்கும் தராசு தட்டு. இப்படி ஆக்கிட்டீங்கன்னா இந்த 80% நல்லது செய்யற பூச்சிகளை 20% தட்டிடுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த 20 பூச்சிகளுக்கு 20% இருக்க கெடுதல் செய்யற பூச்சிகளுக்கு இன்னொரு தகவல் என்னது, இந்த 20% இருக்க கெடுதல் செய்யற பூச்சி உங்க பயிரை திங்க விடாம பண்ணணும். உள்ள இருக்கணும் ஆனா திங்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், உங்க பயிரை இந்த பூச்சிகளுக்கு பிடிக்காத மாதிரி கசப்பு தன்மையா மாத்திடும். அந்த கசப்பு தன்மைக்கு என்ன பண்ணணும், வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு சாறு. வேப்பம் புண்ணாக்கும் கிடையாது, வேப்ப எண்ணெயும் கிடையாது. வேப்பம் புண்ணாக்கும் வேப்ப எண்ணெயும் 100% கலப்பணும். இப்ப வர்ற எதையுமே வேப்பம் புண்ணாக்க உறுதியா 100% வேப்பம் புண்ணாக்கு நம்ப முடியாது, வேப்ப எண்ணெய 100% நம்ப முடியாது. நமக்கு முன்னாடி இருக்கிற அதுவும் இந்த சீசன் ஏப்ரல் மே மாசத்துல வேப்ப மரம் எல்லாம் பூத்து குலுங்குது. அந்த கிடைக்கிற காய் தான் 100%. அந்த வேப்பம் கொட்டையை இடிச்சு தூளாக்கி அதோட வெள்ளை பூண்டையும் சேர்த்து சமையலுக்கு பயன்படுத்துற நம்ம ஊர் நாட்டு பூண்டு. இத்தினூண்டு சின்ன பல்லா இருக்கணும். இப்ப போய் சந்தையில கேட்டா இவ்வளவு பெருசு சைனா பூண்டு தர்றான். சைனா பூண்டு கிடையாது, நம்ம ஊர் ரசப்பூண்டு. வேப்பங்கொட்டையோட வெள்ளைப்பூண்டு. வேப்பங்கொட்டை 10 பங்குன்னா வெள்ளைப்பூண்டு 1 பங்கு. ரெண்டையும் இடிச்சு மாட்டு கோமியத்துல ஊற வச்சு 1 நாள் கழிச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை எடுத்து அதோட காதி சோப்பு, கதர் கடையில வாங்குற அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண மஞ்சள் கலர் பார் சோப்பை உள்ள கரைச்சு அத பயிருக்கு மேல தெளிக்கும் போது பயிர் கசப்பா மாறுறதுனால இந்த 20% இருக்கிற கெடுதல் செய்யற பூச்சியால சாப்பிட முடியாது, முட்டை போட முடியாது, கூட்டுப்புழுவா மாற முடியாது. அதனோட வாழ்க்கையிலேயே குழப்பம் உருவாகிறதுனால 20ஆல இந்த வேலை செய்ய முடியாதப்ப இந்த 80% இருக்கிற நல்லது செய்யற பூச்சி பறந்து பறந்து அடி. இந்த 5 வேலையும் சேர்த்து செஞ்சா அதைத்தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. ஒரு காலத்துல பூச்சி மருந்து கண்டுபிடிச்சோடனே 1939ல அந்த பேர் வச்சான். என்ன பேர் வச்சான், மஸ்கிட்டோ எராடிகேஷன் ப்ரோக்ராம். எராடிகேஷன்னா என்ன, அழிச்சு ஒழிக்கிறது. 10 வருஷத்துல முடிவு பண்ணிட்டாங்க. அழிச்செல்லாம் ஒழிக்க முடியாது, ஏன்னா பூச்சியில 4 ஸ்டேஜ் இருக்குங்கிறத அப்புறம் தான் மண்டையில உரைச்சிச்சு. முட்டை புழு கூட்டு. அப்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு பேரை மாத்திட்டாங்க. மஸ்கிட்டோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். எராடிகேஷன் ப்ரோக்ராம் காலி, கண்ட்ரோல் ப்ரோக்ராம் காலி. இப்ப பேரை மாத்திட்டாங்க இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது என்ன மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்டுக்கு பியூர் தமிழ்ல அர்த்தம் சொல்லணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடு. இது ஒரு டைப்பான டெக்னிக்னா அதே டெக்னிக்கை தான் வயல்ல வேலை செய்யும். வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடுங்கிற டெக்னிக்ல பூச்சி கெடுதல் செய்யற பூச்சிகளுக்கு நல்லது செய்யற பூச்சியை வச்சு போட்டு கெடுதல் செய்யற பூச்சி சாப்பிட விடாது. இந்த நான் சொன்ன இந்த 5 டெக்னிக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை உங்க பயிருக்கு ஏத்த மாதிரி விதவிதமா, இது எல்லாமே எல்லா பயிருக்கும் கரெக்டா சூட் ஆகாது. இது ஒரு டைப்பான கான்செப்ட். இந்த கான்செப்டை உங்க பயிருக்கு ஏத்த மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு தான் புரிந்து கொண்டால் பூச்சிகளும் நண்பர்களே. நன்றி.